சதுரங்க போட்டியில் பதக்கங்களை குவித்து வைக்கிறார் 8 வயதான அரசு பள்ளி மாணவர். அவர் யார்? தெரிந்து கொள்ளலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மேல்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சத்யராஜ் தமிழ் தம்பதியின் மகன் மோனிஷ் அதே பகுதியில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறார். சிறுவயது முதலே சதுரங்க போட்டியில் மிகவும் ஆர்வமுடன் உள்ள மோனிஷ் பள்ளிகளுக்கு இடையே நடைபெறும் சதுரங்க போட்டிகள் மற்றும் மாவட்ட மாநில அளவில் நடக்கக்கூடிய அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு தனது திறமையால் முதல் பரிசை வென்று அரசு பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகிறார். எனக்கு சின்ன வயசுலேருந்து செஸ்னா ரொம்ப ஆர்வம். 4ஆம் வகுப்பில் ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன். இன்னும் ஃபஸ்ட்டு வரணும்னு எங்கள் அம்மா எல்லாம் வேண்டாங்க. ஸ்டேட் லெவலில் போய் இந்தியா லெவலில் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி நானும் போனேன், வெற்றி பெற்றேன். நான் இது வரைக்கும் ஒரு 500 போட்டி விளையாடிக்குவேன். ஒரு 3000 பேர் கூட விளையாடிக்குவேன். தான் கட்டட மேஸ்திரியாக உள்ளதாலும் குடும்ப சூழல் காரணமாகவும் தொகுப்பு வீட்டில் வசித்து வருவதாக கூறும் மோனிஷின் தந்தை சத்யராஜ் தன் மகன் வென்று குவிக்கும் கோப்பைகளை வைக்க கூட தன் வீட்டில் இடமில்லை என்கிறார். தொடர்ந்து பள்ளிக்கு பெருமை சேர்த்து வரும் மாணவன் மோனிஷை பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பாராட்டினர். மாவட்ட அளவிலான போட்டியில் நம்ம மோனிஷ் வெற்றி பெற்றதற்காக பாராட்டு தெரிவிக்கிறோம். மோனிஷ்க்கு அதிகமான பயிற்சி கொடுக்கறதுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். இது மாதத்துக்கு ஒரு முறை திருப்பத்தூர் நடக்கும். அதுக்கு பள்ளி அளவில் போட்டியில் எல்லாத்திலும் தொடர்ந்து மோனிஷை வின் பண்ணுறதுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மோனிஷ் இப்போதுக்கு நம்ம மாவட்டத்திலே முதலாவதாக இருந்தான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் திரு அமர் குஷ்வாகா கூப்பிட்டு இவனை பாராட்டு தெரிவித்தார் ஒரு முறை. அதுவும் இல்லாமல் மாவட்ட அளவில் எங்கே போட்டி நடந்தாலும் கண்டிப்பாக மோனிஷ் பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சதுரங்க போட்டியில் சாமர்த்தியமாக விளையாடும் தனது மகனுக்கு அரசு ஊக்கப்படுத்தி உதவி செய்தால் இந்திய அளவில் தங்கள் மகன் சாதனை படைப்பான் என பெற்றோர் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் இருந்து செய்தியாளர் இமானுவேல் பிரசன்னகுமார்.